எல்லாருக்கும் முழங்கால் படிக்கிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் துவங்கும் போது பலவிதமான தேவைகள், சிலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள். இந்த மாதத்திலாவது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? நீங்கள் சரியான இடத்தில் வந்திருக்கிறீர்கள், தேவ சமூகத்தில் நிற்கிறீர்கள். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், வாஞ்சையோடு ஜெபிக்க ஆரம்பிக்கலாமே. ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் தேவைகளை அவர் அறிந்தது மாத்திரமல்ல, அவர் நிறைவேற்றும் வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதத்தில் யெகோவா ஈரே ஆக கர்த்தர் நம் வாழ்க்கையில் வெளிப்பட விரும்புகிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக, நல்ல தகப்பனாக. எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்கள். எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால் என்னை நிரப்புங்கப்பா. கேளுங்க, புதிய வல்லமையினால் என்னை நிரப்புங்கப்பா, புதிய அபிஷேகத்தினால நிரப்புங்க. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். ஆமென். நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா ஆமென், யாருக்கும் நஷ்டம் இல்லை. நீங்க தான் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. ஆமென். நீங்க தான் ஜெபம் பண்ணணும். ஜெப வேளை என்று சொன்னாலே உற்சாகமா ஜெபம் பண்ணணும். ஏசப்பா சமூகத்தில் விசுவாசத்தோடு, நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் அல்லவா நிற்கிறோம் என்கிற எண்ணத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றுங்க. ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. என் குடும்பத்தின் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை சந்திங்க. இந்த மாதத்தில் அநேக தேவைகள் இருக்கிறது, அநேக கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே என்னை வெட்கப்பட விடாதீங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணுங்க. நான் மனுஷருக்கு முன்னால தலை குனிஞ்சு போயிடக்கூடாது. ஆண்டவரே இந்த வாரம், இந்த மாதம் ஆண்டுடைய நன்மையினால, இந்த மாதம் ஆண்டுடைய கிருபையினால என்னை நிரப்புங்கப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நன்மையை கிருபையை தொடர செய்யுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய் திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. இந்த மாதத்துல ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது. இந்த மாதத்துல கர்த்தருக்கு விருப்பமான காரியத்தை செய்யணும். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபத்தோடு ஆரம்பிக்கணும். இந்த மாதம் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற கிருபை கர்த்தர் எனக்கு தரணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இந்த மாதம் நான் இயேசுவோடு வாழ விரும்புறேன். இந்த மாதம் உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், செல்போனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், டிவிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், மற்றவரிடத்தில் அநேகமா பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், இயேசுவோடு பேச முக்கியத்துவம் கொடுப்பேன். ஜெபம் பண்றீங்களா? கேட்குறீங்களா? அந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்கா? கர்த்தரோடு நடக்க விரும்புறீங்களா? கர்த்தரோடு நடக்க ஆசைப்படுறீங்களா? நல்ல கையை தட்டி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவோடு இணைய விடாம தடுக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால விலக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் மேல இறங்கி வரட்டும், எங்கள் பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும். இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் வேலை செய்யறதுக்கு பலனை கொடுங்கப்பா, தொழில் செய்யறதுக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே எங்கள் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய வேலை வாய்ப்பு உருவாகிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய வாசலை கர்த்தர் திறக்கிறதற்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகணும். இந்த மாதத்தில் அநேக நல்ல செய்திகளை நாங்க கேட்க போறோம். என் பிள்ளை கருத்தரித்தாள் என்று சொல்லுகிற செய்தி கேட்க போறோம். என் சகோதரி கருத்தரித்தாள் என்று சொல்லுகிற செய்தி கேட்க போகிறோம். எங்க குடும்பத்தில் ஒரு நன்மை உண்டாயிருக்கிறது. நாங்கள் நெடுநாளாய் காத்திருந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு நன்மை செய்தார் என்ற நல்ல செய்தி எங்கள் குடும்பங்கள் உண்டாகட்டும். அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நெடுநாளாய் குடிப்பழக்கத்தில் இருந்த என் கணவர் மனம் திரும்பி இருக்கிறார். அவரை கர்த்தர் தொட்டார், அவர் ரட்சிக்கப்பட்டார், அவர் சபைக்கு வருகிறார் என்று சொல்லுகிற செய்தி கேட்கணுமே. எங்கள் வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, எங்கள் வாலிப சகோதரன்
ரட்சிக்கப்பட்டார், கர்த்தர் அவனை தொட்டார் என்ற செய்தி நாங்க கேட்கணுமே. போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் என்ற நல்ல செய்தி இந்த மாதம் குடும்பங்களிலே கேட்கட்டும். கண்ணீருக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்தார் என்ற செய்தி கேட்கட்டும். அலைச்சலுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணினார் என்ற செய்தி கேட்கட்டும். எங்கள் அங்கலாய்ப்புகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அங்கலாய்ப்போடு நிறைய பேர் வந்திருக்கிறாங்கப்பா. குடும்பத்துல குழப்பங்கள், குடும்பத்துல பிரச்சனைகள், தேவைகள் மத்தியில் ஒரு அங்கலாய்ப்போடு வந்திருக்கிறாங்க. எங்க போனா என்ன நடக்கும்? இனி உங்க பிள்ளைங்களை அங்கலாய்க்க விடாதீங்கப்பா. இனி உங்க பிள்ளைங்களை அலைந்து திரிய விடாதீங்கப்பா. உங்க சமூகத்தில் அமர்ந்திருந்து நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள, சந்தோஷத்தினால் நிரப்பப்பட, சமாதானத்தினால் நிரப்பப்பட என் ஜனத்தை கர்த்தர் தொற்றுங்கப்பா. உம்முடைய மந்தையை தொடுங்கப்பா. மேய்ச்சலின் ஆடுகளை தொடுங்க ஆண்டவரே. வாழ்வுகளில் இருக்கிற குழப்பங்கள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும். கர்த்தாவே, கர்த்தாவே எழுந்தருளும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே எழுந்தருளும், எங்களுக்கு எழுந்தருளும். பைபிள் சொல்லுது, நமக்கு மனதுருகும்படி கர்த்தர் எழுந்திருப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஹல்லேலூயா. எனது கூடாரத்தை மகிழ்வால் நிரப்புவார், தவிப்பும் சஞ்சலமும் ஓடி போகுமே. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாசத்துல என் கூடாரத்துல மகிழ்ச்சி உண்டாகும், என் வீட்டுல மகிழ்ச்சி உண்டாகும், சஞ்சலமும் தவிப்பையும் கர்த்தர் விரட்டுவா. இடிஞ்சு போன என் வாழ்வை கர்த்தர் கட்டி எழுப்புவா. இடிஞ்சு போன பிசினஸை கட்டி எழுப்புவா. இடிஞ்சு போன தொழிலை கட்டி எழுப்புவா. என்னென்ன காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இடிக்கப்பட்டிருக்கோ கர்த்தர் மறுபடியும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவா. ஆமென், அல்லேலூயா. சந்தோஷமா பாடுவோமா? சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவேன். சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவே. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் இழந்தவை எல்லாம் நான் திருப்பிக் கொள்ளுவே. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பாடுங்கள். இழந்தவை எல்லாம் நான் திருப்பிக் கொள்ளுவே. சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக். எல்லாரும் வார்த்தை சொல்லுங்க. சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவே. எனது கூடாரத்தை மகிழ்வால் நிரப்புவார், தவிப்பும் சஞ்சலமும் ஓடி போகுமே. எனது கூடாரத்தை மகிழ்வால் நிரப்புவார், தவிப்பும் சஞ்சலமும் ஓடி போகுமே. இடிந்த என் வாழ்வை கட்டி எழுப்புவார், உன் போன்ற நிலை பெறுமே. இடிந்த என் வாழ்வை கட்டி எழுப்புவார், உன் போன்ற நிலை பெறுமே. பாடுவோம். சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவே. சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள். சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவே. சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால். நம்பிக்கையோடு கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நல்ல வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடிக்கப்பட்ட வாழ்வுகள் கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. உதாசீனப்படுத்தப்பட்ட வாழ்வுகள் கர்த்தருடைய நாமத்தினால், கர்த்தருடைய கரத்தினால் கட்டி எழுப்பப்படட்டும், உருவாக்கப்படட்டும். இந்த மாதம் ஆண்டவரே ஜனங்களை கர்த்தர் உருவாக்குகிற மாதம். இந்த மாதம் உருவாகுகிற மாதம். நன்றி ஆண்டவரே. மறுபடியும் மறுபடியும் கட்டி எழுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளோடு எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள்.
இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அவருடைய 4வது வசனம் 5வது வசனம் 2 வசனங்களையும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி படிக்க கேட்போம். எரேமியா. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியங்களோடும் ஆடல் பாடல் செய். அதை குறைச்சா வால்யூம் வர, இதுதான் கம்மி பண்ணணும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. சரி, வாசிங்க அம்மா. மறுபடியும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்வு கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் அது அவனுடைய சொந்த பிரயாசத்தினாலும் முயற்சினாலோ மாத்திரமல்ல, கர்த்தரால் ஒரு மனிதனுடைய வாழ்வு கட்டி எழுப்பப்பட வேண்டும். இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லப்படுகிறது. கர்த்தர் தான் நம்மை கட்டுவிக்கிறவர், நம்மை கட்டி எழுப்புகிறவர், நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்புகிறவர் கர்த்தர். கர்த்தர் கட்டி எழுப்புவார் என்றால் நம்முடைய வாழ்வு கட்டப்படும், நம்முடைய வாழ்வு சீராக்கப்படும். அல்லேலூயா. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, இந்த வருடம் நமக்கு திருப்பிக் கொள்ளும் வருடம், இழந்தவைகளை திருப்பிக் கொள்ள வருடம், திரும்ப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற வருடம். இந்த மாதத்தின் நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக, சபைக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு, இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். நான் வாசித்த இந்த 2 வசனங்களிலும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. மறுபடி